எப்போவும் ஒரே மாதிரி துணி மடிச்சிட்ருக்கீங்களா? அப்போ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் துணியை ஈஸியாக மடிக்கவும் முடியும், அதே மாதிரி நீங்கள் துணி வைக்க போகிற இடத்துல நம்மளால் நிறைய ஸ்பேஸ் சேவ் பண்ணவும் முடியும். இப்போ நான் காட்டுற இந்த மெத்தட் யூஸ்வலாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. உங்கள் குழந்தைங்களோட துணியை எப்படி ஈஸியாக நியூ மெத்தடில் மடிக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம டாப் மடிக்க ஆரம்பிக்கலாம். இதில் நம்ம யூஸ்வலாக எப்படி மடிப்போமோ அதே மாதிரி குட்டியாக ஒரு ஃபோல்டிங் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேண்ட் மடிக்கலாம். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நான் இப்படி ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் கால் பகுதி இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு அண்ட் இதுக்குள்ளே நம்ம மடித்து வச்ச டாப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு வாட்டி மடிச்சுட்டு கீழே பெரிய ஃபேண்ட்டாக இருக்குது அப்படின்னா 2 வாட்டி மடித்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் நம்ம ஆல்ரெடி கால் பகுதி விட்டுருந்தோம்ல அதை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அண்ட் பெரிய பேண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் காட்டுற மாதிரி இந்த இடத்த உள்ளார இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், செம்ம காம்பேக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.